ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி. காளான் பிரியாணிக்கு என்னென்னா காளான் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. அதனால் காளான் 2 பாக்கெட் காளான், தேவையானது வந்துட்டு வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை கிராம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஒரு டம்ளர் அரிசி, பாஸ்மதி ரைஸு, என்னென்ன போடுறன்றது கரெக்டாக சொல்லு. ஒரு டம்ளர் அரிசி, நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, தேவையான தக்காளி, உப்பு, தக்காளி நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு தானா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் முடிஞ்சிருச்சு, நான் இதை அரைச்சி வைக்கணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு புதினா மல்லி இலை, இப்போ காளான், காளான் நல்லா வதங்கட்டும். காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். இந்த ஒரு காப்படி, இந்த படி அரிசி, இந்த படியில் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு 1.25 காப்படி தண்ணி ஊற்றினா போதும். வேறு அதை சொல்லியிருக்காங்க, என்னென்னு காலையில் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணால் தான் என்னென்னு தெரியும். இது என்ன பொடி? கரம் மசாலா தூள், வரமிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. தயிர்,
சமைக்கிறது நீ எப்படி கற்றுக்கிட்ட? சமைக்கிறது எனக்குலாம் அடுப்பே பற்ற வைக்க தெரியாது. எப்படி இப்போ கற்றுக்கிட்ட? இப்போ கற்றுக்கிட்டதா? சொல்லவே இல்லை எப்படி கற்றுக்கிட்டேன்னு. அதான் மேரேஜ் ஆச்சு, தலை எழுத்து தலை விதி, பெண்ணா பிறந்தா சமையலாம் கற்றுக்கணும்னு, அதனால கற்றுக்கிட்டேன். புக்கு ஃபஸ்ட்டு அப்போல்லாம் எந்த செல்லு எந்த யூடியூப்பு அப்போல்லாம் இல்லைல்ல. அப்போ தான் டச்சு ஃபோன் வந்த டைம். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் டச்சு ஃபோன் வந்துருச்சு. டச்சு ஃபோன் வந்துச்சு, ஆனால் யூடியூப்லாம் இல்லைல்ல. யூடியூப்பு வாட்ஸ்அப்பு அதெல்லாம் கிடையாது. புக்கை வச்சு தான் படித்து புக்கு பார்த்து பார்த்து அப்புறம் வீட்டில் தானே இருப்போம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையலாக செஞ்சு மெயின் ரீசன் எங்கள் அம்மா செமையாக சமைப்பாங்க. உங்களுக்கே தெரியுங்களா, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. அதாவது பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? என்ன பழமொழி? சரியா ஞாபகம் இல்லை. என்ன பழமொழி? ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் முடிச்சு விடுறேன். காளான் நல்லா இந்த அளவுக்கு கிரேவி இதில் வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இந்த ஒருக்கு அப்படி தான் அரிசி எடுத்துருக்கேன். உங்கள் அளவுக்கு நான் அளவு வச்சுலாம் ஊற்ற மாட்டேன். இந்த தண்ணி போதும். ஓகே, ஏன்னா காளானில் தண்ணி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசி போடணும். ஒரு விசில் விட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி ஒரு இஞ்சினமாக டைம் தெரியும் நமக்கு. அந்த டைமில் வந்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டோம்னா, ஒரு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். தயிர் பச்சடி இப்போ இந்த டைம் இருக்குல்ல, இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு விசில் மட்டும். இந்த மாதிரி இருக்கப்ப கொஞ்சம் தண்ணி சாப்பாடு அந்த மாதிரி இருக்க டைமில் குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். அடுப்பை ஃபுல்லாக வச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. விசில்லாம் இப்போ அடங்கிருச்சு. ஒரே ஒரு விசில் தான். சாப்பாடு செம்மையாக வந்திருக்கு. பார்க்குறக்கு உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கு. இதுக்கு ஆனியன் ரைத்தா. நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.